எல்லாரும் ஆசீர்வாதம் பெறணும். அதனால எல்லாரும் கற்பனும் போது கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த போகிறீர்கள். எல்லாரும் இப்பொழுது நம்முடைய கண்களை நாம் கேட்டது போல இயேசுவின் மீது திருப்புவோம். இயேசு நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து ஒரு நோக்கத்தோடு இந்த புதிய வருடத்திற்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சுவாமி என்று சொல்வீர்களா? நம்புகிறேன் அப்பா, எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறேன், ஒரு நோக்கத்தோடு இந்த புதிய வருடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நோக்கத்தோடு புதிய வருடத்திற்குள் நான் பிரவேசிக்கிறேன், தீர்மானம் நிறைவேறும் என்று சொல்லி எல்லாரும் நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். 2026 வருடம் ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்க போகிறது. வெற்றிகள் அநேகம் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்கும் வரப்போகிறது. அதோடு கூட ஒவ்வொரு திருச்சபைக்கும் வரப்போகிறது, ஒவ்வொரு ஊழியத்துக்கும் வரப்போகிறது. ஆண்டவர் எனக்கு சொன்னார், பரலோகம் உங்களோடு இந்த வருடத்திலே செயல்படும். Heaven will work with you. ஒவ்வொரு காரியத்தையும் பரலோகத்தின் மகிமை நாம் நிரம்பி நாம் அனுபவிக்க போகிறோம். அதோடு கூட இந்த வருடத்திலே சகலத்தையும் அவர் நமக்கு கட்டி எழுப்புவார், பாக்கியமான எதிர்காலத்தை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நிறைவேறாத அத்தனை காரியங்களையும் இந்த வருடத்திலே ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். இந்த நம்பிக்கையோடு நாம் இப்பொழுது இந்த புது வருட கேக்கை நாம் கட் பண்ணுவோம். எல்லாரும் எந்நாளுமே துதிப்பா என்ற பாடலை பிரதர் லீட் பண்ணும் பொழுது நாம் எல்லாரும் இப்பொழுது இந்த கேக்கை கட் பண்ணுவோம். எல்லாருக்கும் இந்த கேக் கொடுக்கப்படும். இப்பொழுது ஆண்டவருடைய மகிமைக்கென்று இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் கேமராவை பார்த்து கொண்டு நாம் இந்த கேக்கை கட் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். எந்நாளுமே துதிப்பா என் ஆத்துமாவே, எந்நாளுமே துதிப்பா. இந்நாள் வரையிலே உன்னத நாசைன, இந்நாள் வரையிலே உன்னத நாசைன, என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே. அருமையான மக்கள், நம்மையும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான 2026 ஆண்டை இதோ நாம் பார்க்கக்கூடியவர்களாக இந்த ஆண்டை வாழக்கூடிய ஆசீர்வாதங்களை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே இந்த வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் கைத்தட்டி இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நன்றி அப்பா, இந்த புதிய ஆண்டை 2026 ஆண்டை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் அனைவரும் இந்த வேளையில மகிழ்ச்சியோடு நாம் ஜெபிப்போமா. வானக தந்தையுமே நாங்கள் போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ அனைத்து திருச்சபையிலும் ஒன்றிணைந்து இந்த அருமையான பேரின்ப பெருவிழாவிலே பங்கெடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீ தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதங்க கூடியிருக்கிற நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள், உம்முடைய சாட்சிகள் ஆண்டவரே. உம்மால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ பயப்படாதே, நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை தருவதற்காக, உற்சாகத்தை தருவதற்காக, புதிய வாழ்வை எங்களுக்கு நீ தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2026 ஆண்டை உம்முடைய திரு இதயத்திலிருந்து, உம்முடைய அன்பிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரிவதற்காக ஒரு குடும்பமாக, உம்முடைய பிள்ளைகளாக ஒன்றிணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக இதோ எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய திருச்சபைகள், எங்களுடைய சமுதாயம் அனைத்துமே சீரும் சிறப்புமாக வாழக்கூடியவர்களாக, ஒருமனப்பட்டு வாழக்கூடிய மக்களாக இதோ உமக்காக நாங்கள் சாட்சியம் பகர்கின்ற இந்த வாழ்விலே முழுமையாக ஈடுபடும்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீர் இருக்கின்றீர்.
ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகத்தினாலே நாங்கள் வாழ்கின்றோம் என்பதை எங்களுக்கு நீர் உணர்த்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ ஒருமனப்பட்டு என்னுடைய பிரசன்னத்திற்கு நீங்கள் சாட்சி தாருங்கள் என்று சொல்லி எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இதோ எங்கள் பிரசன்னத்தினாலே, எங்களுடைய வாழ்வினாலே, எங்களுடைய பணிகளினாலே, எங்களுடைய சேவைகளினாலே, அனைத்து காரியங்களிலும் ஆண்டவரே நீரே முதன்மைப்படுவீராக. கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிக்கை செய்கின்ற எல்லா பணிகளிலும் ஆண்டவரே நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட எங்களுக்கு அருளை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தூய்மைப்படுத்தி இருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பு தந்திருக்கின்றீர். இந்த மீட்பின் ஆசீர்வாதங்களோடு இந்த புதிய ஆண்டு நாங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்துள்ளோம். எல்லா பணிகளிலும் ஆண்டவரே நீரே ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. நீர் அனைவரின் மீதும் உம்முடைய தூய ஆவியினுடைய வல்லமையை பொழியும் ஆண்டவரே. இந்த நாட்டின் மீது, இந்த சமூகத்தின் மீது உம்முடைய ஆவியை பொழியும் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ, அனைத்து காரியங்களையும் நம்பிக்கையோடு, இதோ அச்சமின்றி அனைத்தையும் சந்திக்கக்கூடிய அன்பு மக்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த 2026வது ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆண்டாக, ஆண்டவருடைய உம்முடைய பிரசன்னத்திலே வாழ்கின்ற மக்களாக எங்களை மாற்றும். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாக்கியமான வருடம். இந்த வருடத்திலே தேசம் முழுவதிலும் ஆண்டவனுடைய அருளால் நிர்வாகம், அவருடைய ஆசியை எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாகுபாடின்றி இறங்கவும், சமாதானமாய் எல்லா ஜனங்களும் வாழவும், எல்லா ஜனங்களுக்குள்ளும் சகோதரத்துவம் நிலைத்திருக்கவும், ஒவ்வொருவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் வாய்க்கவும், இன்னும் தேசத்திலே பொருளாதாரம் பெருகி எல்லா குடும்பத்திலும் பாக்கியம் நிறைவாய் பொங்கவும் பிரார்த்தனை செய்யும்படியாக எல்லா கிறிஸ்தவ மக்கள் கூடி, கிறிஸ்தவ சபை தலைவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்து இந்த புதிய வருடத்தை ஆரம்பிக்கும் ஒரு பெரிய பேரின்ப பெருவிழா இது. இந்த நேரத்திலும் ஒரு பாகுபாடின்றி அத்தனை கிறிஸ்தவ சபை தலைவர்களும், இன்ஸ்டிடியூஷனல் ஹெட்ஸும், இன்னும் ப்ரொஃபஷனல்ஸும், இன்னும் சமூக சேவகர்களும் ஜாதி இன மத வேறுபாடின்றி ஒன்றாக இணைந்து நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். நிச்சயமாக இதன் பலன் தேசத்திலே விளங்கும். இரண்டாவதாக, நாங்கள் கூடியிருப்பதின் நோக்கம், நாங்கள் கிறிஸ்தவர்களாக சேர்ந்து இந்த தேசத்திற்கு, தேசத்தின் ஜனங்களுக்கு இன்னும் என்ன அளவிலே சேவை செய்யலாம், கல்வி பணியிலே, சமூக சேவையிலே, மருத்துவ சேவையிலே, இன்னும் தேச நிர்வாக சேவையிலே இன்னும் எப்படி எல்லா ஜனங்களுக்கும் பாக்கியத்தை கொண்டு வரலாம் என்பதற்காக நாங்கள் திட்டமிடும்படியாகவும் பிரார்த்தனை செய்யும்படியாகவும் கூடியிருக்கிறோம். இது நிச்சயமாகவே பலன் தரும். இந்த வருடம் மகிமைக்குரிய ஒரு வருடமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ தேசத்துல பலவிதமான சம்பவங்கள், முக்கியமாக கிறிஸ்மஸ் நாளன்று நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவன் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்காக ஜெபம் செய்கிறவர்களுக்காக ஜெபம் செய்வது மட்டுமல்ல, நன்மை செய்பவர்களுக்காக நன்மை செய்பவர்களுக்கு மட்டுமல்ல, நன்மை செய்வது மட்டுமல்ல, நீங்கள் யாவருக்கும் ஒரு வேறுபாடின்றி உங்களுக்கு நன்மை செய்தாலோ தீங்கு செய்தாலோ அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக நன்மை செய்யுங்கள். நான் வந்து பலனை கொடுப்பேன், எல்லா ஜனங்களுடைய இருதயத்தையும் நான் மாற்றுவேன், எல்லாருக்குள்ளும் ஒரு முகத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே அதன் விளைவாக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனையிலும் சேவையிலும் இன்னும் அதிகமாக செயல்பட எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.